சித்திரம் பேசுதடி கதை விஜய் மனசில் வச்சு நீங்கள் எழுதின கதையா? சித்திரம் பேசுடி பண்ணி முடிச்ச பிறகு விஜய் வந்து ப்ரிவியூ ஷோக்கு வந்து பார்த்துட்டு, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒன்று பண்ணுங்கண்ணே அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த படமே உங்களுக்கு தான் எழுதுனது அப்படின்னு. உடனே என்ன பண்ண, லிஃப்ட்லேயே கழுத்தை பிடிச்சி திரும்பி இந்த பக்கம் பிடிச்ச கழுத்தை இப்போ இந்த பக்கம் பிடிச்சி அந்த லிஃப்ட் செவரில் வச்சு அழுத்து ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. நான் சொன்னேன் வந்து, நான் சொல்லியிருப்பேன் விஜய், உங்கள் ஃபாதர் ஒரு 18 சீன் மாற்றிருப்பார், நீங்கள் ஒரு 18 சீன் மாற்றிருப்பீங்க, நான் தற்கொலையே பண்ணியிருப்பேன், அதனால் வேணாம். ஆக்சுவலாக உங்களுக்காக தான் எழுதினேன், அதாவது எழுதுனதே வந்து விஜய்க்கு தான் எழுதுனது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்பயாவது ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணுவேன், ஒரு சின்ன சிரிப்பு, அவரும் சிரிப்பார், நானும் ஒரு சிரிப்பேன். இதோட எதுவுமே இது வரைக்கும் எந்த இதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க அம்மா தான் எனக்கு பயங்கரமாக ஃபோன் பண்ணாங்க. ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி படம் சைக்கோ, பிசாசு பார்த்தது, சைக்கோ தான் கால் பண்ணல, மிச்சம் எல்லா படத்துக்கும் கிட்டத்தட்ட கால் பண்ணி பேசுவாங்க. அப்போவே ஒரு கதையோட தான் அவரை சந்திப்பேன்னு சொன்னீங்க. ஏன் விஜய் ஒரு நல்ல கதையோடு நீங்கள் சந்திக்கலை? இல்லை, அது என்னாச்சுன்னா, அதுக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து நான் 5 இதெல்லாம் பண்ணி முடித்த மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு நான் என்ன மாதிரி கதை பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு ரசிகர்களை வந்து நான் வந்து தே ஆர் அதாவது எப்படின்னா இன்டைரக்ட்லி தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ வாட் தேர் ஃபேன்ஸ் லைக்கில். இப்போ எந்த அப்படி கிடையாது. நான் எப்பயுமே வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி கதைகள் தான் எப்பயுமே பண்ணுவேன். அது எனக்கு அப்படி இருக்கணும். அந்த கதை எழுதி முடித்த பிறகு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார் இந்த படம் சூப்பராக ஓடினா அவளை கிழிச்சு போட்டுருவேன். ஒரு 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 நம்மளுக்கு ஒரு நாட் அ டவுட்டு, அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு பயணம் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நல்ல மனசுக்கு பிடிச்சது, அது வந்து ஆடியன்ஸுக்கு போகுமா போகாதுன்னு ஒரு இடம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து, இப்போ 5ஆவதுல வந்து ஒரு பாட்டி வந்து பூ போடுறது சீன்லாம் வந்து எழுதும்போது எனக்கு தெரியலை இது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எனக்கு தெரியும் இது வந்து புதுசாக இருக்குது, நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் ஆடியன்ஸ் பிடிக்குமா, என் அசிஸ்டன்ஸ்லாம் பிடிக்கல. இப்போ அந்த சீனு, சார் என்ன சார் ஒரு கொலை பண்ணிட்டு லேக் அடிக்கிறீங்களே சார் அப்படின்லாம் சொன்னான். ஆக்சுவலாக எடிட் பண்ணும்போது சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இல்லைடா ஏதோ எனக்கு மனசில் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இப்போ என்னுடைய படங்கள் அது ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னுடைய படங்களில் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும்போது அதை வந்து ஒரு விஜயோ அஜித்தோ போய் சொல்ல என்னால் முடியலை. ஒருவேளை ஜனரஞ்சமான நான் படம் பண்ணும்போது, இப்போ துப்பறிவாளன் மாதிரி ஒரு ஜனரஞ்சமான படங்கள் பண்ணும்போது வேணால் அவங்கள போய் அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் போய் சொல்கிறதும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு 2-3 கதை வச்சுருக்கேன் விஜய்க்கு. எப்படின்னா வந்து கமல் சாருக்கு பண்ண கதை, அந்த பௌத்தத்தை பற்றி கதை, ஒரு பெரிய மெகா ஸ்கேலில் ஒரு பெரிய கிளாசிக்கல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பீரியட்ஸ் இது. அது ஆக்சுவலாக வந்து விஜய் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். அது பிற்காலத்தில் ஒரு மேபி 2-3 வருஷம் கழிச்சு அவருக்கு பிடிச்சிருந்தா நான் போய் சொன்னேன்னா பிடிச்சிருந்தா பண்ணலான்னு நினைக்கிறேன்.